பகுதி 2இல் குழந்தை ஆணா பெண்ணா, திருநங்கை நம்பியா, இல்லை குழந்தை 100 வயது வாழுமா, அதனை முடிவு செய்வது எதுன்னு பார்ப்போம். குழவியும் ஆணாம் வளர்த்தது வாகில், குழவியும் பெண்ணாம் இடத்தது வாகில், குழவி 2ஆம் அபானன் எதிர்க்கில், குழவி அலியாம் கொண்டகால் ஒக்கிலே. இன்பத்தின் போது ஆணின் மூச்சுக்காற்று வலதுபுற நாசியான சூரியக்கலை வழியே சென்றால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆண்விடும் மூச்சுக்காற்று இடதுபுற நாசியான சந்திரக்கலையின் வழியே சென்றால் பெண் குழந்தை பிறக்கும். 2 நாசிகளின் வழியே மூச்சுக்காற்று சென்றால் திருநங்கையோ நம்பியாகவோ பிறக்கும். அதுவே பெண்ணின் மூச்சுக்காற்றை எதிர்த்து கொண்டு ஆண் உடலிலிருந்து மலக்காற்று வந்தால் பிறப்பது இரட்டை குழந்தைகளாக பிறக்கும். பாடல் 483. கொண்ட நல்வாயு இருவருக்கும் ஒத்தெழில், கொண்ட குழவியும் கோமளமாயிடும், கொண்ட வாயு இருவருக்கும் குழறிடில், கொண்டதும் இல்லையாங் கோல்வளை யார்கட்டே. ஆண் பெண் இன்பத்தின் போது உடலுக்கு நன்மை தரும் மூச்சுக்காற்றை இருவரும் சீராக இழுத்துவிட்டால் பிறக்கும் குழந்தை மிகவும் அழகாக ஆரோக்கியமாக பிறக்கும். இருவருக்கும் மூச்சுக்காற்று தடுமாறி சீரில்லாமல் ஓடினால் கருத்தரித்தாலும் குழந்தையாக மாறாமல் சிதைந்து போய்விடும். பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயுளும் 100ஆகும், பாய்ந்த பின் நாளோடில் பாரினில் 80ஆம், பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்தவ்வகை, பாய்ந்திடும் யோகியருக்கு பாய்ச்சலும் ஆமே. இன்பத்தின் முடிவில் ஆண்விடும் மூச்சுக்காற்றின் அளவு 5 வினாடிகள் அளவிற்கு வெளிவந்தால் பிறக்கும் குழந்தை 100 ஆண்டுகள் ஆயுளோடு பிறக்கும். மூச்சுக்காற்று 4 வினாடிகள் அளவிற்கு வெளிவந்தால் 80 ஆண்டுகள் ஆயுளோடு பிறக்கும். இதிலிருந்து நாம் அறிவது, மூச்சுக்காற்றை தன்வசம் பழக்கி அளவறிந்து இழுத்து அளவறிந்து வெளிவிடும் ஆற்றல் இருப்பவர்களுக்கே குழந்தை பேற்றில் எந்த சிக்கலும் இல்லை.